ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி 3.2ல் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 6வது கொஷின் பார்க்கலாம். 5வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. உன்னுடைய தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளது. சதுரம்னாலே நீங்கள் சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா எழுதி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும். வர ஆன்சரை நீங்கள் 2ஆல் பெருக்கிட்டிங்கன்னா 2 சுற்றுக்கு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவைப்படும் தொகையினை காண்க. 1 மீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்கிறாங்க. நம்ம 2ஆல் பெருக்கி வர ஆன்சரை நீங்கள் 10ஆல் பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு கொஷினில் இது சதுர வடிவத்தின்னு சொல்லியிருக்காங்கள ஒரு பக்கம். அப்போது சதுர வடிவ தோட்டத்தின் பக்கம் வந்து 5 மீட்டர். அது சதுரத்தின் சுற்றளவு பார்த்திங்கன்னா 4s அலகுகள். அப்போது 4 பெருக்கல் எவ்வளோ எஸ் பக்கம் 5 அலகு எவ்வளோ மீட்டர். அப்போது 4 5 எவ்வளோ 20 மீட்டர். அப்போது இது ஒரு சுற்றுக்கு. அப்போ நம்ம 2 சுற்றுக்கு கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் ஒரு சுற்று வேலியின் நீளம் 20 மீட்டர். அப்போது தேவைப்படும் 2 சுற்று வேலியின் நீளம் பார்த்திங்கன்னா 2 பெருக்கல் 20 மீட்டர். பெருக்குனிங்கன்னா எவ்வளோ 40 மீட்டருன்னு வரும். அப்போது 1 மீட்டருக்கு 10 ரூபாய் செலவு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது எழுதுங்க. அப்போது 1 மீட்டருக்கு வேலி அமைக்கும் செலவு பார்த்திங்கன்னா ரூபாய் 10. அப்போ நம்ம 40க்கு கண்டுபிடிக்கணும். அப்போது தேர்ஃபோர் 40 மீட்டருக்கு வேலி அமைக்கும் செலவு பார்த்திங்கன்னா 40ஆல் பெருக்கணும். இப்போ 40 பெருக்கல் 10. அப்போ பெருக்குனிங்கன்னா 400. அப்போ இது ரூபாயில் வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது லாஸ்ட்டாக என்ன இதெல்லாம் தேர்ஃபோர் தோட்டத்தினை சுற்றி 2 அடுக்கு வேலி அமைக்க ஆகும் செலவு ரூபாய் 400 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் கண்டுபிடிங்கன்னா அவங்க பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு சுற்று வேலியின் நீளம். அப்போ 2 சுற்றுனா 2ஆல் நீங்கள் பெருக்கிடுங்க. அப்போ 1 மீட்டருக்கு 10 ரூபான்னு சொல்கிறோம். அப்போ 40 மீட்டருக்கு எவ்வளோ 40ஆல் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா 400 ரூபாய். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் பாருங்கள், மேற்சிந்தனை கணக்குகளில் 6வது கொஷின் பாருங்கள். 20 சம பக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்கம் அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காணுங்க. சம பக்கங்கள்னால் எல்லா பக்கமே சமம். 20 பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தோட 3 சென்டிமீட்டருன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு 20 பக்கத்துக்கு எவ்வளோன்னு வரோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சம பக்கம்னா எல்லா பக்கமே சமமாக இருக்கும். அப்போ பக்கங்களின் எண்ணிக்கை பெருக்கல் ஒரு பக்கத்தின் அளவு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நீ பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வரணும்னு பாருங்கள். சமபக்க முடைய ஓர் ஒழுங்கு வடிவத்தின்
வத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு பக்கங்களின் எண்ணிக்கை பெருக்கல் ஒரு பக்கத்தின் அளவு. அப்போது பக்கங்களின் எண்ணிக்கை 20 சொல்லிட்டாங்க, ஒரு பக்கத்தின் அளவு 3 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும். ஃபஸ்ட்டு இது கொஷினில் கொடுத்துக்கிறது எடுத்து எழுதுங்க. வடிவத்தின் ஒரு பக்க அளவு இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். பக்கங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 20. அப்போது சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு 20 பெருக்கல் 3 சென்டிமீட்டர். அப்போது 20 பெருக்கல் 3னா 60 சென்டிமீட்டர். அப்போது தேர்ஃபோர் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.